அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கேள்வி: ஒரு நாளின் அளவு 1000-ஆ அல்லது 50,000-ஆ? குர்ஆனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வசனம் இறைவனின் பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்குச் சமமானது என்று சொல்கிறது. மற்றொரு வசனம் இறைவனின் பார்வையில் ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்குச் சமமானது என்று சொல்கிறது. இவ்வாறு குர்ஆன் தனக்குத்தானே முரண்படுகிறதே. இதில் எது சரி? பதில்: அருள்மறை குர்ஆனின் 2 வசனங்கள் இறைவனின் பார்வையில் ஒரு நாள் என்பது நாம் கணக்கிடும் 1000 வருடங்களுக்குச் சமமானது என்று சொல்கிறது. அருள்மறை குர்ஆனின் 22வது அத்தியாயம் 47வது வசனமும் அத்தியாயம் 32 5வது வசனமும் இறைவனின் பார்வையில் ஒரு நாள் என்பது மனிதர்கள் கணக்கிடும் 1000 வருடங்களுக்குச் சமமானது என்று சொல்கிறது. அருள்மறை குர்ஆனின் 70வது அத்தியாயம் 4வது வசனம் இறைவனின் பார்வையில் ஒரு நாள் என்பது மனிதர்கள் கணக்கிடும் 50,000 வருடங்களுக்குச் சமமானது என்று சொல்கிறது. மேற்படி வசனம் உணர்த்தும் பொதுவான கருத்து என்னவெனில், அல்லாஹ் கணக்கிடும் காலம் பூமியில் மனிதர்கள் கணக்கிடும் காலத்தோடு ஒப்பிட முடியாதது என்பதுதான். மேற்படி வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 1000 ஆண்டுகள் மற்றும் 50,000 ஆண்டுகள் என்பது பூமியில் மனிதர்கள் கணக்கிடும் காலமாகும். 1000 ஆண்டுகள் என்பது மனிதர்களின் பார்வையில் மிகவும் அதிகமான காலகட்டமாகும். ஆனால் 1000 ஆண்டுகள் என்பது அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு நாளைக்குச் சமமானது. யௌம் என்றால் காலம் என்றும் பொருள் கொள்ளலாம். மேற்படி வசனங்களில் யௌம் என்ற அரபி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யௌம் என்ற அரபி வார்த்தைக்கு நாள் என்ற பொருள் தவிர காலம் என்றும் ஒரு நீண்ட காலம் என்றும் பொருள் கொள்ளலாம். மேற்படி வசனங்களில் வரும் யௌம் என்ற அரபி வார்த்தைக்கு நாள் என்று பொருள் கொள்ளாது காலம் என்று பொருள் கொண்டால் எந்த குழப்பமும் இல்லை. அருள்மறை குர்ஆனின் 22வது அத்தியாயம் 47வது வசனம் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறது: நபியே, இன்னும் வரவில்லையே என்று வேதனையை அவர்கள் அவசரமாக தேடுகிறார்கள். அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை. மேலும் உம்முடைய இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகிற 1000 ஆண்டுகளைப் போலாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 47. இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தங்களது தண்டனைக்காக அவசரப்பட்ட பொழுது அல்லாஹ் இறக்கியருளிய வசனம் இது. அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை. அல்லாஹின் பார்வையில் ஒரு நாள் என்பது மனிதர்கள் கணக்கிடுகிற 1000 ஆண்டுகளைப் போலாகும் என்று கூறுகிறது. அருள்மறை குர்ஆனின் 32வது அத்தியாயம் 5வது வசனம் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறது: வானத்திலிருந்து பூமி வரையிலும் உள்ள காரியத்தை அவனே ஒழுங்குபடுத்துகிறான். ஒரு நாள் ஒவ்வொரு காரியமும் அவனிடமே மேலேறிச் செல்லும். அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 32 வசனம் 5. மேற்படி அருள்மறையின் வசனம் ஒரு நாளில் எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே மேலேறிச் செல்லும் என்றும் அந்த நாளின் அளவு நாம் மனிதர்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளாகும் என்றும் குறிப்பிடுகிறது. அருள்மறை குர்ஆனின் 70வது அத்தியாயம் 4வது வசனம் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறது: ஒரு நாள் மலக்குகளும் ஜிப்ரீலாகிய அவ்வான்மாவும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள். அத்தினத்தின் அளவு 50,000 ஆண்டுகள் சமமாக இருக்கும். அல் குர்ஆன் அத்தியாயம் 70 வசனம் 4. மலக்குகளும் ஆன்மாக்களும் அல்லாஹுவை சென்றடையக்கூடிய காலம் 50,000 வருடங்களாக இருக்கும் என்று மேற்கண்ட அருள்மறை வசனம் குறிப்பிடுகிறது. 2 மாறுபட்ட செயல்கள் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் சமமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு, நான் சென்னையில் இருந்து செங்கல்பட்டை சென்றடைய 2 மணி நேரம் பிடிக்கிறது என்கிறேன். அதே வேளையில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்றடைய 14 மணி நேரம் பிடிக்கிறது என்கிறேன். மேற்படி நான் சொன்ன எனது 2 கூற்றுக்களும் ஒன்றோடு ஒன்று முரண்படவில்லை. அதே போன்றுதான் அருள்மறை குர்ஆனின் வசனங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்படவே இல்லை.
மாறாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளோடு சமன்படுகிறது என்பதை சுலபமாக விளங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.